சரிகமபா நிகழ்ச்சியில 3 ஃபைனலிஸ்ட்ட கடைசி நேரத்தில மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் வெளியாகி, எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்க ஏற்படுத்தியிருக்கு. இதனால அபிஷேகாவோட ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமா கொந்தளிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில சமீபத்தில டிக்கெட் டூ ஃபினாலே ரவுண்ட்ஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, 5 டிக்கெட் டூ ஃபினாலே இந்த 5 பேர் தான் ஃபினாலே மேடை ஏற போறாங்க. இதில ஏற்கனவே 2 பேர் செலக்ட் ஆகியிருந்தாங்க. கடந்த வாரம் 3வதாக வர்ஜா அவர்கள் செலக்ட் ஆகியிருந்தாங்க. பட் கடந்த வாரம் வர்ஜா அவர்கள் செலக்ட் ஆனது அப்படிங்கிறது கடைசி நேரத்தில மாற்றப்பட்ட முடிவு தான் அப்படிங்கிற மாரியான தகவல் தான் வெளியாகியிருக்கு. குறிப்பா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மண் வாசனை ரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரவுண்ட். அது யாருக்கு அப்படின்னா, ஒண்ணு வந்து சுமன், இன்னொன்னு வந்து அபிஷேகா. இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர தான் போன வாரம் அனுப்புறதாக ஒரு பேச்சு இருந்திருக்கு. பட் கடைசி நேரத்தில தான் வர்ஜா அவர்கள் உள்ள போனா நல்லாயிருக்கும் அப்படின்னு டீம் முடிவு பண்ணி லாஸ்ட் மினிட்ல மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாரி தெரிய வந்திருக்கு. மேலும் இத மறைக்கிறதற்காக தான் சுமன் அவர்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு அவருக்கு தங்க காயினும், அபிஷேகா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்திருக்காங்க. சொல்லப்போனா சுமன்ராஜ் அப்படின்னா அபிஷேகா இவங்க 2 பேத்துக்கு நடுவுல தான் போட்டி இருந்திருக்கும். அண்ட் இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர தான் கடந்த வாரம் செலக்ட் பண்றதாகவும் பேச்சு இருந்திருக்கு. பட் லாஸ்ட் மினிட்ல தான் இந்த ஒரு முடிவு மாறியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் இப்ப சோசியல் மீடியால கசிஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்ப அபிஷேகாவோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அபிஷேகா முதல் வாரமே வந்து செலக்ட் ஆயிருவாங்கன்னு நெனச்சாங்க, ஆகல. 2வது வாரம் வந்துருவாங்கன்னு நெனச்சாங்க, ஆகல. அட்லீஸ்ட் இந்த வாரம் மண் வாசனை ரவுண்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியா வரும். ஸோ அவங்க கண்டிப்பா இந்த வாரம் வந்து செலக்ட் ஆயிருவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க. பட் இந்த வாரமும் அவங்கள செலக்ட் ஆகல அப்படிங்கிறதுனால, ஸோ அப்ப நீங்க பிளான் பண்ணி தான் மாத்திருக்கீங்களா? இதுதான் நடந்திருக்கா? அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் சொல்லி வராங்க. பட் இதற்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. ஏன்னா அபிஷேகோட ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாங்க. சடனா நடக்கல அப்படிங்கவும் இந்த மாதிரியான கேள்விகள கேட்டு வந்துட்டு இருக்காங்க. சரிகமபா நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 5 சீசன் நடந்திருக்கு. இந்த 5 சீசன்லயுமே எந்த ஒரு இடத்துலயும் இந்த மாரி ஒரு விதிமீறல் நடந்ததே கிடையாது. அவங்களுக்கு வந்து புடிச்ச பிளேயர், புடிக்காத பிளேயர் அப்படின்லாம் யாருமே கிடையாது. அன்னைக்கு யார் நல்லா பாடுறாங்களோ அவங்கள வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கான ஒரு ஷோ தான். நல்லா பாடுறவங்க தப்பு பண்ணாலும் அன்னைக்கு வந்து அத பாயிண்ட் அவுட் பண்ணிருவாங்க. ஸோ கண்டிப்பா கடைசி நேரத்துலலாம் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய நபர மாத்தணும் அப்படிங்கிற மாரி அவங்க மாத்தியிருக்க மாட்டாங்க. உண்மைய சொல்லணும் அப்படின்னா ஜட்ஜஸே அபிஷேகா தான் இந்த வாரம் வருவாங்க அப்படிங்கிற மாரி நெனச்சிருந்திருப்பாங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத விதமா அபிஷேகா அவர்கள் வந்து அந்த வாரம் வராம இருந்தது அவங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்திருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கடைசி நேரத்துலலாம் வந்து ஃபினாலேக்கு போறது யாரு? அவங்களலாம் மாத்துவோம் அப்படிங்கிற மாரிலாம் மாத்தியிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு வர்ஜா சூப்பரா பாடுனாங்க. அதனால வர்ஜாக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் நான் நெனைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? உண்மையாலுமே அபிஷேகாவுக்கு துரோகம் நடந்துருச்சா? இல்ல அபிஷேகா அன்னைக்கு நல்லா பாடாததுனால தான் செலக்ட் ஆகலையா? உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.